ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்டர் ஃப்ளோ அண்ட் ஓவர் ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? விச் மீன்ஸ் என்னென்னா, அதாவது ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்லேயும் டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்லேயும் அண்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ நடக்கிறப்ப என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கிது அல்லது எரர் த்ரோ பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பார்த்தோம்? இண்டீஜரில் எப்படி அண்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ நடந்துச்சுன்னு பார்த்தோம். இண்டீஜரில் பொறுத்தவரை இப்போ உதாரணத்துக்கு பைட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் 128 அப்படிங்கிற மேக்ஸிமம் ரேஞ்சை தாண்டது தான் நம்ம ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொன்னோம். அப்படி ஓவர் ஃப்ளோ நடக்கிறப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதோடைய நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சு. ஓகேவா? அதனுடைய நெகட்டிவ் வேல்யூ -128 நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி -129 இங்கே வரப்ப இதை வந்து அண்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்டர் ஃப்ளோ நடக்கிறப்ப நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 127 அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிச்சு. ஓகேவா? மினிமம்னா மேக்ஸிமம், மேக்ஸிமம்னா மினிமம்ங்கிற டைப்பில் கிடச்சிச்சு. புரியாதவங்க அந்த டைப்பில் உள்ள வீடியோவை பாருங்கள். ஓகேவா? இதுக்கு முந்தின வீடியோவை பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது இந்த இன்டிஜர் நம்பர்லாம் அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் பொறுத்தவரையும் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க நெகட்டிவ் வேல்யூலாம். ஓகேவா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக சேஞ்ச் ஆகி ஸ்டோர் ஆகும். பட் இங்கே டெசிமல் நம்பரை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா IEEE 754 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தான் இதற்கு உள்ள பேர். அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, ரஃப் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட 1 2 3 4 5 இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னா இதை நான் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1.2345. அப்போ 4 டிஜிட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம டாட் வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம 10 to the பவரில் எழுதுகிறப்ப 10 பவர் + 4ன்னு எழுதுவோம். ஓகேவா? அதே இது 0.000123 அப்படிங்கிற வேல்யூ நம்ம எழுதலாம்னா எப்படி எழுதுவேன்? எனக்கு இதை வந்து 1.23 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி வைக்கிறோம்? 1 2 3 4. ஓகேவா? மொத்தம் 4 டிஜிட் இருக்கா? அப்போ 10 பவர் -4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சைடு நம்ம இது பண்ணுறப்ப டாட்டுக்கு அப்புறம் இங்கிட்ட வரதை -4ன்னு சொல்லுவோம். ஓகே, இதை பற்றின ஐடியா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும், ஏன்னா இது மேக்ஸ் தானே. தென் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா IEEE 754 அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ இதை இந்த 10 பவர் இருக்குது பார்த்தீங்களா, 10 பவர் 4 10 பவர் -4 சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி எழுதுவாங்கன்னா 1.23 E -4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஈக்கு என்ன அர்த்தம்னா 10 பவர், ஓகேவா, 10 பவர் -4 அப்படின்னு மீனிங். அதே மாதிரி இதை எழுதுனாங்கன்னா 1.2345 E4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த E என்னன்னா 10 பவர் 4 மீனிங். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மேண்டிசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தெரியும் எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில், ஓகேவா, ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ். ஓகேவா? 4 பைட்ஸ். அப்போ எத்தனை பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பிட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 32 பிட்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, அதாவது இந்த IEEE ஃப்ளோட் பாயிண்ட்டுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிட் பார்த்தீங்கன்னா சைனுக்கு, சைன் மீன்ஸ் அந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இருக்குல்ல, விச் மீன்ஸ் அந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு, அது வந்து 0வாக இருந்தால் என்னது, 0வாக இருந்தால் 0 அல்லது 1 இது 2 வர தான் சான்ஸ் இருக்குது. 0னா பாசிட்டிவ் நம்பர், 1னா நெகட்டிவ் நம்பர். அந்த பர்பஸுக்கு என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்போனண்ட், அதாவது இன்ட்டு 10 பவர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எத்தனை பிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா 8 பிட் யூஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் 2 பவர் 8 பிட். அதாவது இந்த இடத்துல 2 பவர் 8 அந்த ரேஞ்சுக்கு நம்ம வேல்யூ யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்லிப்டப்பை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். தென் இந்த மேண்டிசா அப்படிங்கிற, அதாவது ப்ரிசிஷன், இதுக்கு என்னன்னா இப்போ 1.2345 இருக்குல்ல,
இந்த ப்ரிசிஷன், இந்த டாட் வச்சதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டினைட் பண்ணுறது தான் இந்த 23 அப்படிங்கிறது. இந்த 23 நம்ம அதை விச் மீன்ஸ் 2^23 ரேஞ்சுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரிசிஷன் யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 6 to 7 பிட் வந்து யூஸ் பண்ணலாம். 6 to 7 பிட், அதாவது இந்த 2^23 நம்ம வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் எத்தனை பிட் இருக்குது, எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3 4 5 6 7. அதாவது அப்ராக்சிமேட்டாக 6 to 7 பிட் வந்து நமக்கு எப்படி 1.2 இந்த மாதிரி நமக்கு 6 to 7 பிட் நம்மளால என்ன பண்ண முடியும், அதோடைய ப்ரிசிஷனை மென்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்ட்டு 10 பவர் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோட்டுடைய மெமரி லேஅவுட். ஓகே, இப்போ இந்த ஃப்ளோட்டில் அதாவது டபுளுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் வந்து 8 பைட்ஸு, அதில் பிட்டு பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. இந்த சைன் பிட்டு ஃபார் என்ன பர்பஸ் யோசிச்சு பாருங்க, ப்ளஸ் வேல்யூவா அல்லது நெகட்டிவ் வேல்யூவா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்போனண்ட்டுக்கு 2^11, அதாவது 2^11 மீன்ஸ் 2^211 அப்படின்னு மீனிங். ஓகேவா? இந்த ரேஞ்சுக்கு நம்ம வேல்யூ மேலே ஸ்டோர் பண்ண முடியும். 52க்கு 2^52 அந்த ரேஞ்சுக்கு ப்ரிசிஷன். அப்போ 2^52க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 டிஜிட் வருவான். அப்போ நமக்கு ப்ரிசிஷன் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 15 to 16 டிஜிட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். 15 to 16 டிஜிட். அதுக்கு மேலே போனோம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும் கம்பைலர். ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க இது என்னன்னு, போட்டு ரொம்ப யோசிக்க வேணாம். ஓகேவா? இப்போ ஃப்ளோட் அப்படிங்கிற வேல்யூவில் அண்டர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ நடந்தால் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ளோட் அப்படிங்கிற வேல்யூவில் அண்டர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ நடந்தால் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃப்ளோட்டில் எப்போ அண்டர்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a decimal value becomes too small to represented by a float அல்லது டபுள். ஓகேவா? அப்போ தான் நமக்கு என்ன நடக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்டில் அண்டர்ஃப்ளோ நடக்கும். ஓகேவா? அங்கே வந்து என்னாச்சு, இண்டிஜஸில் பார்த்தீங்கன்னா ராப்பிங் அரவுண்ட், அதாவது ராப்பிங் அரவுண்ட்னா ப்ளஸ்னா மைனஸ் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் சைடு ஓவர்ஃப்ளோ நடந்துச்சுன்னா நமக்கு அண்டர்ஃப்ளோ வேல்யூ கிடச்சிச்சு, அதாவது மினிமம் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நடக்கும். எப்படின்னா இப்போ பார்க்கலாம், அதோடைய மினிமம் ரேஞ்சு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் இதனுடைய ரேஞ்சஸ். ஓகேவா? இந்த ரேஞ்சை பாருங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.4 E -45 which means 10 power -45. ஓகேவா? அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் 3.402823 E பவர் 38. E பவர் 38னா 10 பவர் E38னா 10 பவர் 38 அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் இது 0வா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ப்ளஸ் 14 வந்து இந்த இடத்துல இருக்கிறதா அசீவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 14 E -45. தென் -14 இந்த இடத்துல இருக்கிறதா அசீவ் பண்ணிக்கலாம். -14 E -45. இதை தான் பவரில் சொல்லக்கூடாதுல்ல. அது ஒன்றும் இல்லை, 10 பவர் -45 தான் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, தென் அதோடைய மேக்ஸிமம் வந்து 3.40வா. இப்போ 3.4 மட்டும் நான் வச்சுக்கிறேன். 3.4 E38. ஓகேவா? E38. அதே மாதிரி நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா -3.4 E38. ஓகேவா? இதுதான் வேல்யூ. இதில் அண்டர் ஃப்ளோ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்தால் அண்டர் ஃப்ளோ. இந்த -1.4 + 1.4க்குள்ள இதுக்கு கீழே, அதாவது இதுக்கு கீழே அல்லது இதுக்கு கீழே நடக்கிறத என்ன சொல்லுவோம், அண்டர் ஃப்ளோ, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அண்டர் ஃப்ளோ இங்கே நடக்கிறப்ப என்ன வேல்யூ நமக்கு வரும், ஸோ இன்டிஜர் மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் ஆகுமா அல்லது வேறு ஏதாவது வருமா அப்படின்னா, இந்த இடத்துல நான் இங்கேயே என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன், 0 வரும். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னது 0. ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து இந்த மேக்ஸிமம் சைடு, அதாவது பாசிட்டிவ் சைடு ஓவர்ஃப்ளோங்கிறது இந்த 3.4க்கு பின்னாடி நடக்கிறது எல்லாமே என்னது ஓவர்ஃப்ளோ, விச் மீன்ஸ் 3.5 3.6லேருந்து எல்லாமே ஓவர்ஃப்ளோ. இப்போ இந்த மாதிரி மேக்ஸிமம் சைடு ஓவர்ஃப்ளோ நடந்தால் என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும்னா இன்ஃபினிட்டி கிடைக்கும், ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி நெகட்டிவ் மேக்ஸிமம் சைடுங்கிறது இந்த சைடு இப்படியே. ஓகேவா? இங்கே என்ன கிடைக்கும்னா -இன்ஃபினிட்டி கிடைக்கும். இதை ஸ்டோரியாக புரிஞ்சுக்கோங்க, பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல அல்லது ஏதோ தியரி எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன். இதுக்கு கோடு எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னா, சேம் தான். ஃப்ளோட்டுக்கு என்ன கதையோ அதே தான் டபுளுக்கும் அதே கதை தான்.
ஓகேவா? இதே மாதிரி எக்ஸ் ஆக்சஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டபுளோடைய ரேஞ்ச் வேல்யூ எங்கே இருக்குது? ரூட் இருந்தால் இருக்கான் டபுள். எந்த டபுளுக்கு வந்து இதுதான் வேல்யூ. இதையும் கூட நான் ஒரு கிராஃபாக எக்ஸ் ஆக்சஸை சொல்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்கள். சேம் ஸ்டோரி, ஜீரோன்னு மார்க் பண்ணியாச்சு. ப்ளஸ் சைடு பார்த்தீங்கன்னா 1.79, ஓகே 7ன்னு வச்சுக்கலாம். E308, ஓகேவா? அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா 3E309. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா -1.7 E308. இங்கே பார்த்தீங்கன்னா 3E309 மைனஸ், ஓகேவா? விச் மீன்ஸ் இந்த ஈங்கிறது 10^309 தான் அப்போ சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இங்கே அண்டர் ஃப்ளோ எங்கே நடக்கும் யோசிச்சு பாருங்க. எங்கே நடக்கும்? இதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் என்னது? அண்டர் ஃப்ளோ. அப்போ இங்கேயும் அதே தான். என்ன வேல்யூ கிடைப்பான்? 0. மேக்ஸிமம் சைடு, அதான் பாசிட்டிவ் சைடில் மேக்ஸிமம் சைடுங்கிறது இதுக்கு பிறகு நடக்கிறதெல்லாம் என்னது? ஓவர்ஃப்ளோ. ஸோ இங்கே என்ன நடக்கும்? ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தென் இந்த சைடு நடக்கிறதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி. சேம் ஸ்டோரி தான், ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒரு ப்ரோக்ராமாக டைப் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமாக நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை மட்டும் கொஞ்சம், இதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம். பட் இதை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஐ திங்க் பைனரி கன்வர்ஷன் நடக்கிறப்ப கூட என்ன போட்டோம்? இன்டீஜர் டாட் பைனரியா 2 பைனரி ஸ்ட்ரிங்னு ஒரு யூஸ் பண்ணியிருப்போம். இன்டீஜர் டாட் 2 பைனரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணியிருப்பேன். இந்த இன்டீஜர் அப்படிங்கிறத ராப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், ஓகேவா? இந்த ராப்பர் கிளாஸுக்குள்ள 2 பைனரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார்வர்ட் இப்போ 2 அப்படிங்கிற நம்பரை இதை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணி இருந்திருக்கும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? ஸோ அது ஒன்றும் இல்லை. ராப்பர் கிளாஸ் அப்படிங்கிறதுனா அந்தந்த இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டேட்டா டைப்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிரிமிட்டிவ்ல. ஸோ பூலியன் இந்த பி பதில் கேபிட்டல் யூஸ் பண்ணால் இது வந்து கிளாஸ். இன்டிஜர்னு ஃபுல்லாக டைப் பண்ணால் அது கிளாஸ், ஓகேவா? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கு. மறுபடியும் ஒன்று சொல்லி பார்த்துங்க. இதை வந்து டைரெக்டாக வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும், ஓகேவா? டைரெக்டாக வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்காது, ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது விச் மீன்ஸ் அதோடைய அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் இங்கே நல் வேல்யூவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது, இங்கே நல் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும், ஓகேவா? இங்கே வந்து நல் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது, இங்கே நல் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம்ல, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை யூஸ் பண்ண முடியாது, அங்கே ராப்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? எதுக்கு? கலெக்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? தென் வந்து இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுக்குள்ளே நிறையா மெத்தட்ஸ் இருக்கும், கிளாஸுக்குள்ளே நிறையா மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ்லாம் இருக்கும், ஓகேவா? இங்கே வந்து அதெல்லாம் இருக்காது, இது ஆல்ரெடி வேரியபிள் தான். இது என்ன அப்படிங்கிறத நம்ம ஊப்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் ராப்பர் கிளாஸ் பற்றி சொல்லுவேன். இப்போதைக்கு என்ன அப்படிங்கிறது தான், ஏன்னா இப்பயும் இதை வச்சு தான் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்காக. ஸோ நம்ம எக்லிப்ஸ் போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அதை வந்து டிலீட் பண்ண போகிறேன், அதனால ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன் டிலீட் பண்ணுறேன்னா ஐ திங்க் அதில் ஒரு 23-27 மினிட்ஸ்கிட்ட போயிடுச்சு, ஓகேவா? இதுக்கு அவ்வளோ நேரம் வேணாம், அதனால நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு இது புது வீடியோ, ஓகேவா? ஏற்கனவே பாதி பேர் அந்த வீடியோ பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை, அதே கதை தான். பட் இது கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன் டைமிங், ஓகேவா? ஸோ நான் ஒரு கிளாஸ் ஃப்ளோட் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம டிலீட் பண்ணிடலாம், இல்லைனா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கூட. ஓகே, இப்போ என்ன இல்லை, எனக்கு வந்து ஏதோ ஒன்றுக்கு தான் நான் பார்ப்போம், ஓகேவா? ரெண்டுக்கும் போட்டோம்னா டைம் இதையும் ஆகும், ஓவராக போகும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டோடைய மினிமம் வேல்யூ வேணும். ஃப்ளோட்டோட மினிமம் வேல்யூலாம் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால கம்பைலர்ட்டே விட்டுரு. என்னன்னா ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணால் என்னப்பா இது கிளாஸாக டேட்டா டைப்பா? லெட்டர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு வேரியபிள் இருக்கான். என்ன வேரியபிள் இருக்கான்னா மினிமம் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கான். மினிமம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஓகே? தென் இதுக்கு நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் வேல்யூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ்ஓஎஸ்ஓல பாசிட்டிவ் மினிமம் வேல்யூன்னு வச்சுக்கலாம், ஓகேவா?
ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த 1.7 சம்திங் அதான் பிரிண்ட் ஆக போகுது. மினி வேல்யூ ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அதோடைய மினிமம் வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா அதெல்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. 1.4 ஓகே, 1.7 சொல்லிட்டேன். ஓகே, இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அண்டர் ஃப்ளோ பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்டர் ஃப்ளோனா எனக்கு இந்த 1.4க்கு கீழே வேணும். ஸோ 1.4க்கு கீழே வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஒஎஸ்ஓவில் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் சிம்பிளை போட்டு அந்த மினிமம் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னா, சாரி இங்கே எப்படி டைப் பண்ணிட்டேன்னா வேல்யூவில் விஏஎல்யூ. ஸோ மீனிங்ஃபுல்லாக இல்லையா? ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. மினிமம் வேல்யூ. ஸோ அப்போ இங்கேயே நான் மாற்றணும். எங்கே மாற்றணும்? இங்கே தானே மினிமம் வேல்யூ. ஸோ இதை வந்து நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பை 2 கொடுக்குறேன். டிவைடட் பை 2னா 1.4ங்கிறது 0.7 மாறும். இப்போ 0.7 வரப்போ என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். நான் 0ன்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே, 0 வந்துடுச்சு. சக்ஸஸ். இது ஒருவேளை நமக்கு நெகட்டிவ் சைடு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் போட்டு பார்த்தோம்னா -1.4 -0.0 அப்படின்னு நமக்கு வரான். ஓகேவா? இதுதான் மினிமம் வேல்யூவில் உள்ள வேல்யூ. தென் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம். பாசிட்டிவில் நமக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளோட் அப்படிங்கிற ராப்பர் கிளாஸ்ல இருந்து நான் என்ன வேரியபிளை கால் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸ் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுற பர்பஸ்க்கு ஃப்ளோட்லேயே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃப்ளோட் இதுக்கு வந்து மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். SYSO ஓகேவா, மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கான்கேட் பண்ணோம்னா ப்ளஸ் மேக்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஓகே சொல்லிட்டேன். பிரிண்ட் பண்ணோம்னா சம்திங் அந்த 3.4 ஏதோ வரும். சரி, ஓகே பார்த்துக்கலாம். 3.4 ஓகேவா? இதை நமக்கு ஓவர்ஃப்ளோ பண்ணணும். அப்போ 3.5 அந்த மாதிரி வரணும். ஓகேவா? 3.5 வர வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக எதை கூட மல்டிப்ளை பண்ணி விட்டுலாம். சிஸ்டம் டாட் SYSOவா அப்படின்னு தான் டைப் பண்ணுவோம். SYSO டைப் பண்ணிட்டு Ctrl+Space கொடுத்தோம்னு வைங்க, அது என்ன மெத்தடோ அது நமக்கு வந்துடும். வந்துட்டானா? ஸோ இங்கே என்ன பண்ண நடக்குது, ஓவர்ஃப்ளோ அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம போட்டுக்கிட்டு டைப் பண்ணியாச்சு. தென் மேக்ஸிமம் வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணி விட போகிறேன். இப்போ மேக்ஸு வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளை நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி இதை என்ன பண்ணுறேன், *2 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன நடக்கும், +∞ கிடைக்கணும். இப்போ கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இன்ஃபினிட்டி வந்துடுச்சு. ஓகே, இதே இது நெகட்டிவ் சைடு வேணும்னா ஒன்றும் இல்லை, அதே இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சு. இதை காப்பி பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவில் இந்த எம்மை கேபிட்டலில் மாற்றிடலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கால் பண்ண போகிறோம். தென் இதை தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இந்த நெகட்டிவாக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். இப்போ நெகட்டிவ் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ இது. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது விச் மீன்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆல்மோஸ்ட் 6.8 போகும், -6.8. தென் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு ஓவர்ஃப்ளோ நடந்துச்சு, -∞. இது +6.4. சேம் அஸ் அப்படியே டபுளுக்கு இப்படியே தான் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவீங்க, டபுள் மினிமம் வேல்யூ, டபுள் அப்படிங்கிற ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி மினிமம் வேல்யூ அப்படி கால் பண்ணலாம். இல்லாட்டி டேரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் டேரெக்டாக டிக்ளேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? நமக்கு அந்த ஹார்ட் கோடோட ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமம். ஸோ தட்ஸ் வை நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்
என்ன பண்ணுவோம்னா அதான் சொன்னேனே இடையில வந்து இந்த வீடியோ வந்து delete பண்ணிட்டு போட்டதுனால நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கப்புறம் என்ன வரும் தெரில எனக்கு, நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ.